ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் ஒருத்தவங்க வந்து என்கிட்ட ஒரு ரெக்வெஸ்ட் பண்ணாங்க. அவங்களுடைய பினான்சியல் ஸ்டேட்டஸ் எல்லாம் சொல்லிட்டு இந்த மாதிரியான பினான்சியல் ஸ்டேட்டஸ்ல இருக்கும், கையில வந்து ஒரு 10 lakhs கிட்ட இருக்கு. ஸோ நாங்க இப்ப வீடு கட்டுறது பெஸ்டா இருக்குமா என்னன்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டரா ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஒரு சிஸ்டர் இல்ல, நிறைய பேர் அந்த மாதிரி எனக்கு மெயில் பண்ணியிருந்தாங்க, நிறைய மெசேஜஸ் வந்துருந்துச்சு. பட் ஆனா இந்த சிஸ்டர் கேட்டதுக்கு நான் எனக்கு ஒரு ரிப்ளை பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ இது வந்து நிறைய பேருக்கு நான் சொல்ற விஷயங்கள் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால நான் இதை வந்து நான் ஒரு வீடியோவா ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நான் ரிப்ளை பண்ணி ஒரு சில வீடியோ போட்டிருக்கேன். அதனாலதான் நிறைய பேர் என்கிட்ட கேக்குறீங்க. பட் எனக்கு நிறைய விஷயங்கள் எல்லாம் எனக்கு தெரியல. என்னுடைய தாட்டுக்கு மேல நீங்க வந்து கொஸ்டின் கேக்குறீங்க. அந்த அளவுக்கு என்னால ரிப்ளை பண்ண முடியாது. எனக்கு அந்த ஸ்டேஜ்ல இருந்தா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்றத நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த சிஸ்டர் எனக்கு கேட்டிருந்தது பாத்தீங்கன்னா, நிறைய பேர் இதே மாதிரி சுச்சுவேஷன்ல வந்து இருக்கும். ஸோ கண்டிப்பா இது வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். இது நான் இப்படி இருந்தா என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஐடியாவும் இருக்கு. ஸோ அதனால ஈஸியா என்னால அந்த சிஸ்டருக்கு வந்து என்னால பதில் சொல்ல முடியும் ஆஸ் அ சிஸ்டரா. அதனால நான் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சஜஷன் வந்து சொல்லலான் இருக்கேன். ஸோ கண்டிப்பா அது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து அந்த சிஸ்டருக்கு நான் சாரி சொல்லிக்கிறேன். அந்த சிஸ்டர் வந்து என்கிட்ட கேட்டு 1 month ஆச்சு. நான் வந்து ரெகுலரா வீடியோ போடாதனால அவங்களுக்கு ரிப்ளை பண்ண முடியல. ஸோ இப்பதான் வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணனால அவங்க வந்து ரிப்ளை பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு சாரி லேட் ஆனதுக்கு. ஸோ இதுல இருக்கிற விஷயம் வந்து இது ஏன் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இதுல இருக்கிற விஷயம் வந்து நிறைய பேருக்கு தேவை. இதுல இந்த மேட்டர் வந்து நிறைய பேருக்கு தேவை. ஸோ அதனால நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். நிறைய சிஸ்டர்ஸ் நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டருக்கு தேவைப்படும். ஸோ அதனால நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, அந்த சிஸ்டருக்கு வந்து வீடு கட்டணும் அப்படின்றதான் ஆசை. ஸோ அவங்க வந்து அவங்களுடைய கனவே வந்து வீடு கட்டணும், சொந்த வீடு கட்டணும் அப்படின்றது தான். அதுக்கான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த சிஸ்டருக்கு வந்து பசங்க இருக்காங்க, 2 பேரு. சோ அதனால ஆம்பளை பசங்க இருக்கு, அதனால நம்ம வீடு கட்டணும், அப்பதான் வந்து நாளை பின்ன பசங்களுக்கு வந்து தேவைப்படும், நம்ம இல்லாத காலத்துலயும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்னால அவங்க வந்து வீடு கட்டணும் அப்படின்றத அவங்களுடைய ட்ரீம் வந்து வச்சுட்டு இருக்காங்க. சோ அவங்க அந்த சிஸ்டர் பாத்தீங்கன்னா, சேலரி அவங்க ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா 30,000 ரூபாய் சேலரி, அதாவது பிக்சட் சேலரி கிடையாது. சோ குறைஞ்சது கண்டிப்பா வந்து மந்த்லி 30,000 ரூபாய் வரும். சோ அந்த மாதிரியான ஒரு ஜாப்ல வந்து இருக்காங்க. ஸோ 30,000 ரூபாய் கன்ஃபார்ம் வந்துடும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருக்காங்க. ஸோ இப்ப பாத்தீங்கன்னா அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, கையில வந்து நான் வந்து இப்போ வந்து ஒரு சிஸ்டரா தான் அந்த இது ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து எந்த பினான்சியல் அட்வைஸரும் கிடையாது, எதுவும் கிடையாது. நான் வந்து ஒரு சிஸ்டரா அந்த சிஸ்டர் வந்து ரிப்ளை பண்ணிக்கிறேன். எல்லா சிஸ்டருக்கும் நான் ஒரு சிஸ்டரா வந்து இந்த விஷயத்த ஷேர் பண்ணிக்கிறேன். சோ என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க கையில வந்து ஒரு 10 lakhs கிட்ட அவங்க சேவ் பண்ணி வச்ச பணம் வந்து இருக்கு. அவங்க மேரேஜ் ஆகி 2 பசங்க இருக்காங்க இல்லையா? ஸோ மேரேஜ் ஆகி 15 years கிட்ட ஆயிருச்சு. சோ கையில பாத்தீங்கன்னா ஒரு 10 lakhs கிட்ட அவங்க சேவ் பண்ண மணி இருக்கு. அது போக ஜுவல்ஸ் வந்து கொஞ்சம் வச்சிருக்காங்க. ஜுவல்ஸ் வந்து ஒரு 10 பவுன் கிட்ட வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணிருந்தாங்க. சோ ஜுவல்ஸுமே அவங்க பெருசா ஆசைப்படல. ஜுவல்ஸ் வந்து விக்கிற மைண்ட் செட்ல தான் இருக்காங்க. நம்மளுக்கு எப்ப வீடு அமையுதோ அப்போ வந்து ஜுவல்ஸ் வித்துடலாம் அப்படின்ற மைண்ட் செட்ல தான் இருக்காங்க. சோ 10 lakhs கிட்ட சேவிங்ஸ் இருக்கு. அது போக 10 பவுன் கிட்ட ஜுவல் இருக்கு. சோ இதுதான் அவங்க கையில இருக்கு. சோ இப்ப நாங்க வீடு கட்டலாமா, அவங்களோட கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஏரியால வந்து வீடு பாத்தீங்கன்னா வீடுக்கு சேலுக்கு இருக்கு. சோ அது வந்து ஒரு 40 லட்ச ரூபால இருந்து 50 லட்ச ரூபா வரைக்கும், அவங்க இருக்கிற ஏரியால வந்து 40 லட்ச ரூபா இருந்து 50 லட்ச ரூபா வரைக்கும் வீடு வந்து சேலுக்கு இருக்கான். சோ அது வந்து நாங்க இப்ப கையில வந்து 10 lakhs வச்சிருக்காங்க. சோ நகை இருக்கு, இன்னும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கொஞ்சம் சேவிங்ஸ் இருக்கு. சோ எல்லாத்தையும் அவங்க என்ன பண்ணாலும் 20 லட்ச ரூபா மேக்சிமம் கையில இருக்கிற எல்லாத்தையும் வித்து எல்லாம் ரெடி பண்ணாலும் நாங்க 20 லட்ச ரூபா கிட்ட நாங்க ரெடி பண்ணிடுவோம் சிஸ்டர். பாக்கி 20 லட்ச ரூபா நாங்க லோன் போட்டு நாங்க வீடு கட்டலாமா, 20 அல்லது 30 லட்ச ரூபா கிட்ட அவங்க லோன் போடுற மாதிரி இருக்கும். சோ லோன் போட்டு நாங்க வீடு கட்டலாமா அப்படின்னு சொல்லி அந்த சிஸ்டர் கேட்டிருக்காங்க. சோ இதுதான் இந்த சிஸ்டரோட கொஸ்டின். சோ இதே கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும். சோ நிறைய பேர் இதை வந்து வேற வேற விதமா வந்து கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தாங்க. சோ அதுதான் ஒரு காரணம், அந்த சிஸ்டர் நான் ரிப்ளை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை நான் எடுத்ததுக்கு காரணமே இதுதான். நிறைய பேருக்கு இதே டவுட் இருக்கிறதுதான். சோ நான் வந்து அந்த சிஸ்டர் கேட்டிருந்தேன். நாங்க வந்து நிறைய கான்வர்சேஷன் இருந்துச்சு எங்களுக்குள்ள. சோ நான் அப்ப சிஸ்டர் கேட்டிருந்தேன், நீங்க எதுக்காக வீடு கட்டணும்னு இவ்வளவு ஆசைப்படுறீங்க? 20 லட்ச ரூபா தான் இருக்கு, 20 லட்சம் 30 லட்ச ரூபா லோன் போட்டு நீங்க எதுக்காக வீடு கட்டணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். சோ அதுக்கு அந்த சிஸ்டர் சொன்னது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப பசங்க வந்து 15 years ஆயிடுச்சு அவங்களுக்கு மேரேஜ் ஆகி. சோ பசங்க அடுத்து காலேஜ் எல்லாம் போனாங்கன்னா, பெரிய பசங்க ஆனாங்கன்னா வீடு கட்ட முடியாது, அப்பெல்லாம் கையில வந்து பணம் ரெடி பண்ண முடியாது. அதனால இப்பயே நான் வீடு கட்டி வச்சுட்டாதான். அதனாலதான் சிஸ்டர் நான் இப்ப வந்து ரொம்ப அதை பத்தி நைட் தூக்கமே இல்ல, காலையில எந்திரிச்சாலும் நிம்மதியே இல்ல, எப்படா நம்ம வீடு கட்டுவோம் வீடு வாங்குவோம் இந்த மாதிரி மைண்ட் செட்லயே இருக்கேன் சிஸ்டர், நீங்க ஏதாவது எனக்கு ஐடியா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சோ இப்ப என்னைய பொறுத்தவரை என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம ட்ரீம் ஹவுஸ் வீடுதான், நம்மளுக்கு வீடுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நம்ம சொசைட்டில அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட் நம்மளுக்கு வந்துருச்சு. அது காரணம் பாத்தீங்கன்னா நம்ம சொசைட்டி தான். எல்லாரும் வீடு வாங்குறாங்க, நம்ம மட்டும் இந்த வீடு வாங்காம இருக்கோம். அவங்க என்ன மென்ஷன் பண்ணிருந்தாங்கன்னா, எங்க ரிலேட்டிவ்ஸ்ல எல்லாருக்கிட்டையுமே சொந்த வீடு இருக்கு, அவங்களுடைய ஹஸ்பண்ட் வீட்டு சைடும் சரி, அவங்க வீட்டு சரி, எல்லாருக்கிட்டையுமே சொந்த வீடு இருக்கு சிஸ்டர், எங்களுக்கு மட்டும் தான் சொந்த வீடு இல்ல, நாங்க வந்து இன்னும் வாடகை வீட்டுல இருக்கோம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணாங்க.
சோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா அடுத்தவங்க வீடு கட்டும்போது நம்மளும் கட்டணும் அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட்டு தான். அதுதான் ரீசன். இப்ப இந்த சிஸ்டர் ஸ்டேஜ்ல நான் இருந்தேன் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்றத நான் ஷேர் பண்ணிக்கிறேன். வேற எதுவும் கிடையாது. அந்த சிச்சுவேஷன்ல நான் இருந்தா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்றத நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி கையில 10 lakhs இருக்கு, ஜுவல்ஸ் இருக்கு, ஒரு 20 lakhs நம்ம கையில ரெடி பண்ண முடியும் அப்படின்ற சிச்சுவேஷன்ல இப்ப அவங்க கையில இருக்க எல்லாத்தையும் வலிச்சு போட்டுடுறாங்க. ஓகேங்களா? அவங்க வந்து 30,000 ரூபாய் தான் சேலரி ஹஸ்பண்டுக்கு. சோ என்ன அவங்க வந்து பிக்சட் சேலரியில ஒரு சில மாசம் அதிகமா கூட வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் என்ன அதிகமா வந்தாலும் நீங்க 20 லட்சம் ரூபாயில இருந்து 30 லட்ச ரூபாய்க்குள்ள நீங்க வந்து லோன் வாங்குறீங்க அப்படின்னா, எனக்கு வந்து லோன் நாங்க வாங்கல யாருமே. ஸோ எனக்கு அதை பத்தி டீடைல்ஸ் தெரியல. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கிட்டத்தட்ட 20,000 ரூபாய் கிட்ட நீங்க வந்து மந்த்லி இஎம்ஐ கட்டுற மாதிரி இருக்கும். ஆமாவா? ஸோ 20,000 கிட்ட நீங்க இஎம்ஐ கட்டணும். இப்ப வந்து உங்களுக்கு என்னன்னா ஒரு 1 இயருக்கு வந்து 20,000 ரூபாய் கட்டுறது பெரிய கஷ்டமா தெரியாது. 1 இயர் வந்து சூப்பரா கட்டிடுவீங்க. ஏன்னா நம்ம சொந்த வீடு இருக்கு வாங்கிட்டோம்னு ஒரு ஆசையில ஒரு சந்தோஷத்துல நம்ம 1 இயர் கட்டிடுவோம். ஆனா 1 இயருக்கு மேல நீங்க இஎம்ஐ கட்டுறது எப்படி இருக்கும்ன்றது அப்ப வந்து ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். அதை நீங்க யோசிக்கணும். ஸோ 1 இயருக்கு மேல நம்ம எப்படி கட்டுவோம்? அப்பயும் இதே சேலரி கரெக்டா நம்மளுக்கு வருமா? இப்பயே உங்களுக்கு மேரேஜ் ஆகி 15 இயர்ஸ் கிட்ட ஆகுதுன்றீங்க. ஸோ இன்னும் நீங்க 15 to 20 இயர்ஸ்க்கு மேல நீங்க கண்டிப்பா லோன் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்க 20 இயர்ஸ் 15 to 20 இயர்ஸ் கிட்ட நீங்க உங்களால லோன் கட்ட முடியுமா அப்படின்றத யோசிச்சுக்கோங்க. நீங்க அந்த சிஸ்டர் வந்து மென்ஷன் பண்ணாங்க. ஸோ பசங்க 2 பேரும் படிக்கிறது எல்லா ஃபேமிலி விஷயங்களையும் என்கிட்ட மென்ஷன் பண்ணாங்க. ஸோ அப்ப வந்து அந்த சிஸ்டர் சொன்னாங்க, பசங்க 2 பேருமே வந்து நல்ல ஸ்கூல்ல படிக்கிறாங்க. சூப்பரான ஒரு ஸ்கூல்ல நல்லா படிக்கிறாங்க, நல்ல டேலண்டடான பசங்க. அதை மென்ஷன் பண்ணாங்க. சோ அப்படி இருக்கும்போது இப்ப நானா இருந்தா என்ன பண்ணுவேன்? இதேதான் 2 பசங்க எனக்கும். சோ நானா இருந்தா என்ன பண்ணுவேன் அப்படின்னா கண்டிப்பா அந்த காசை ரெடி பண்ணி லேண்டா தான் நான் வாங்கி போடுவேன். இப்ப வந்து நம்ம ஃபுல் அமௌண்ட்டை கூட நம்ம போட்டு நம்ம லேண்டா வாங்கலாம். ஏன் அப்படின்னா நம்ம லேண்டா வாங்கணும் அப்படின்னா இப்ப நம்மளுக்கு வந்து ஒரு பிரச்சனையே ஆகுது, நம்மளுக்கு வந்து டக்குன்னு காசே தேவைப்படுது அப்படின்னா நம்ம லேண்ட் வந்து நம்ம சேல் பண்ணிக்கலாம். நீங்க இப்ப வாங்குற ரேட்டை விட கண்டிப்பா ஒரு 2 இயர்ஸ் பேக்கு, 5 இயர்ஸ் பேக்கு, 10 இயர்ஸ் பேக்கு எப்ப சேல் பண்றீங்களோ அப்ப நீங்க வாங்கின ரேட்டை விட கண்டிப்பா அந்த லேண்ட் ரேட் ஜாஸ்தி ஆயிட்டே தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு கடனே ஆயிடுச்சு, பிரச்சனையே ஆயிடுச்சுனாலும் நீங்க அந்த லேண்ட் வந்து சேல் பண்ணிக்கலாம். பட் ஆனா இதுவே நீங்க வீடா வாங்கிட்டீங்க, லோன் போட்டு வாங்கிட்டீங்க அப்படின்னா அதை நீங்க கட்டும் போது லோனுக்கு வட்டியோடு சேர்த்து தான் கட்டுற மாதிரி இருக்கும். நீங்க இல்ல வீடா வாங்கி ஒரு எமர்ஜென்சிக்கு வித்தீங்கன்னா அதை விட நீங்க லேண்டா வாங்கி வித்தீங்கன்னா உங்களுக்கு லாபம் அதிகமா தான் இருக்கும். ஸோ நீங்க இந்த சொசைட்டில எல்லாரும் வீடு வச்சிருக்காங்க, நம்மளும் வீடு வேணும் அந்த மைண்ட் செட்டை விட்டுட்டு இப்ப அந்த சிஸ்டர் என்ன மென்ஷன் பண்ணாங்கன்னா நாங்க ரொம்ப சின்ன வீட்டுல ரொம்ப வருஷமா அட்ஜஸ்ட் பண்ணி இங்கேயே இருக்கோம், அந்த மாதிரிலாம் இருந்துதான் நான் வந்து பணம் சேர்த்து வச்சேன். ஸோ அப்படி அந்த மாதிரி மென்ஷன் பண்ணாங்க. சோ நீங்க சின்ன வீட்டுல வந்து இப்ப உங்களுக்கு சின்ன வீட்டுல இருக்கிறதாலதான் நம்ம சொந்த வீட்டுக்கு போகணும், வீடு மாத்தணும்ன்ற என்னைய பொறுத்தவரை நான் நினைக்கிறேன் அப்படின்ற மைண்ட் செட் இருக்கு. சோ அப்படின்னும் போது நானா இருந்தா என்ன பண்ணுவேன் அப்படின்னா அந்த கையில இருக்க 10 lakhsக்கு 10 lakhsல ஒரு 5 lakhsக்காவது உங்க ஏரியால எவ்வளவுக்கு வந்து நல்ல வீடு 2 பெட்ரூமோட நல்ல பெரிய வீடு, கார் பார்க்கிங்கோட நல்ல வீடு வந்து எவ்வளவு லேக்ஸுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒத்திக்கு போக முடியுமோ, லீஸ்க்கு போக முடியுமோ அந்த மாதிரி நல்ல பெரிய வீடா பார்த்துட்டு பாக்கி இருக்கிற அமௌண்ட்டுக்கு 1 அல்லது 2 சென்ட் வந்து எங்கேயாவது அந்த அந்த ரேட்க்கு எங்க கிடைக்கும் அப்படின்னு பார்த்து அந்த இடத்துல வாங்கி போட்டுட்டு நானா தான் அதான் பண்ணுவேன். ஸோ லீஸுக்கு வந்து நல்ல கம்ஃபர்டபுளான இந்த சின்ன வீட்டுல இல்லாம நல்ல கம்ஃபர்டபுளான நல்ல வீட்டுக்கு போயிட்டு பாக்கி இருக்கிற அமௌண்ட்டை வச்சு எவ்வளவு வாங்க முடியுமோ லேண்ட் 1, 2, 3 எவ்வளவு சென்ட் வாங்க முடியுமோ உங்க ஊர்ல எந்த ஊர்ல இருக்கீங்களோ அங்க வந்து எவ்வளவு சென்ட் வாங்க முடியுமோ அவ்வளவு லேண்ட் வாங்கிட்டு நம்ம கம்ஃபர்டபுளான வீட்டுல போய் இருக்கிறதா பெஸ்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம பசங்க வளர்ந்து வர்ற காலத்துல இப்ப வந்து சின்ன பசங்க தான் உங்க பசங்க. சோ வளர்ந்து வர்ற காலத்துல அந்த லேண்ட் நல்லா இப்ப நீங்க கொஞ்சம் அவுட்டர்லயே நீங்க லேண்ட் வாங்குனீங்க அப்படின்னாலும் உங்க பசங்க நல்லா 20 வயசு 25 வயசு வரும்போது அந்த லேண்ட் வந்து நல்ல வேல்யூ ஜாஸ்தியா இருக்கும், அந்த ஏரியா வந்து நல்ல டெவலப் ஆயிருக்கும், நீங்க வாங்குற மாதிரி இருக்காது. சோ நான் வந்து நம்ம லேண்ட் கூட நான் காமிச்சிருந்தேன். நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி வாங்குறப்ப எப்படி இருந்துச்சு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது வந்து ஹவு வி பை ஓன் லேண்ட்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதை பார்க்கணும்னா பார்த்துக்கோங்க, மணி சேவிங்ன்ற பிளேலிஸ்ட்ல இருக்கு. ஸோ அந்த வீடியோ நான் காமிச்சிருந்தேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் வாங்கும்போது அந்த இடம் எப்படி இருந்துச்சு, எதுவுமே இல்லாம பொட்டக்காடா இருந்துச்சு. ஸோ நாங்க 10 வருஷம் கழிச்சு நாங்க சேல் பண்ண போனோம். அப்போ வந்து எப்படி ஃபுல் வீடாகி நல்ல டெவலப் ஆயிருச்சுன்னு போட்டிருந்தேன். ஸோ அந்த மாதிரி நீங்க ஒரு 10 to 15 இயர்ஸ் விட்டீங்கன்னா அது நல்ல டெவலப் ஆயிருக்கும் அந்த லேண்டு. ஸோ அப்போ வந்து உங்க பசங்க வளர்ந்து வரும்போது உங்க பசங்க நல்ல டேலண்டடான பசங்க, ஸ்மார்ட்டான பசங்க தான், நல்ல ஸ்கூல்ல படிக்கிறாங்க, நல்ல படிக்கிற பசங்கன்னு சொல்லி நீங்க மென்ஷன் பண்ணீங்க. சோ அவங்க வந்து கண்டிப்பா வளர்ந்து வரும்போது அவங்க வந்து அந்த இடத்துல வந்து வீடு கட்டுவாங்களோ இல்ல அவங்களுடைய ட்ரீம் அந்த இடத்துல என்ன செய்வாங்களோ அந்த லேண்டை வச்சு அவங்க பண்ணிக்குவாங்க. உங்களால முடிஞ்சதுதான் நீங்க செய்ய முடியும். ஓகேவா? நீங்க வந்து நல்லா படிக்க வச்சிருக்கீங்க, நல்ல பசங்க, டேலண்டடான பசங்க, இவ்வளவு தூரம் நீங்க வளர்த்துருக்கீங்க, அதுவே பெரிய விஷயம். இப்ப இருக்கிற பசங்க எல்லாம் வந்து மேக்சிமம் அம்மா அப்பா தான் நம்ம செய்யணும்னு எதிர்பார்க்கிற பசங்க இல்ல. சோ அவங்க கையால அவங்களா வந்து எல்லாம் பண்ணி அவங்க முன்னுக்கு வரணும்னு தான் மேக்சிமம் நினைக்கிறாங்க. சோ அதுவே நம்ம வந்து நம்ம பசங்களுக்கு செய்யலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ நானும் இருந்தா கண்டிப்பா அதான் பண்ணுவேன்.
ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பேர்டன் ஆக்கி இன்னொன்று இது வந்து நம்ம ஃபினான்சியல் மட்டும் கிடையாது. நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டு லோன் வந்து நம்மளால 20,000 30,000 மாசம் மாசம் கட்ட முடியல அப்படின்னா நம்ம ஃபேமிலி கூட நம்ம பீஸ்ஃபுல்லா போகாது. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் கூட பீஸ்ஃபுல்லா போகாது. நீ தானே வீடு வாங்க சொன்ன, இவ்வளவு லோன் போட சொன்னேன், என்னால கட்ட முடியும்னு சொல்லிட்டு உங்க மேல வந்து திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க அதெல்லாம் வந்து கவனிக்கலாம். ஏன்னா ஃபேமிலி பீஸ்ஃபுல்லா போகணும், அதுவும் வந்து ரொம்ப முக்கியம் தான். நம்ம என்னதான் லக்ஸூரியஸா என்னதான் வீட்டுல சொந்த வீட்டுல எப்படி இருந்தாலும் நம்ம ஃபேமிலி லைஃப் நல்லாலேன்னா நமக்கு வந்து மனசு கஷ்டமா தான் இருக்கும். சோ நீங்க அந்த மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் நோட் பண்ணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு சில பேர் இருக்காங்க, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சில பேர் இருக்காங்க, அவங்கள்ட்ட எல்லாம் நான் இதே விஷயம் சொன்னேன்னா லீஸ்க்கு போக வேண்டியதானே, ஏன் நீங்க வந்து சொந்த வீடே தான் வேணும் எதுக்காக நினைக்கிறீங்க? நம்மளுக்கு வந்து நம்ம வந்து ஏதாவது ஒன்று இன்வெஸ்ட் பண்ணணும் நம்ம பணத்தை, அது வந்து ஃபியூச்சர்ல டெவலப் ஆகும். நம்ம இன்வெஸ்ட் பண்ணதோட இப்ப 10 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்றோம்னா அது 20 லட்சம் 30 லட்சம் ஆகணும், அவ்வளவுதான் நம்மளுக்கு தேவை. நம்ம சொந்த வீட்டிலேயே இருக்கணும் அப்படின்ற இது ஒன்றும் பெருசா இல்லை. அந்த சொசைட்டியால வரக்கூடிய ஒரு ப்ரெஷர் தான். அதை தவிர சொந்த வீடு வந்து எவ்வளவு தேவை உங்களுக்கு அப்படின்றத நீங்க யோசிங்க அப்படின்னு நிறைய சிஸ்டர்ஸ் சொல்லுவேன். சாப்பிட்டா ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, நாங்க வாடகை வீட்டுல இருக்கும் போதெல்லாம் என் ஹவுஸ் ஓனர் பிரச்சனையா இருக்கு, ஹவுஸ் ஓனர் ஏதாவது பேசுறாங்க, என் மனசு கஷ்டமா இருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு எல்லாம் வந்து நான் என்ன நினைப்பேன்னா, அவங்க சொல்லும் போது என் மைண்ட்ல தோன்ற விஷயத்த நான் சொல்றேன். ஸோ இப்ப லீஸுக்கே இருக்கோம், ஒத்தி வீட்டுக்கே இருக்கோம், எவ்வளவு பேர் ஹவுஸ் ஓனரே பக்கத்துல இல்லாத வீடு எவ்வளவோ இருக்கு, கன்ஃபார்மா இருக்கு. நாங்களும் இருந்திருக்கோம். பக்கத்துல ஹவுஸ் ஓனர் இருக்க மாட்டாங்க, வேற இடத்துல இருப்பாங்க, நம்ம வீட்டை வந்து லீஸ்க்கு விட்டுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி போக வேண்டியதை ட்ரை பண்ண வேண்டியதானே. அது மட்டும் இல்லாம நீங்க அவங்களையும் கொஞ்சம் பார்க்கணும். நம்மளுக்கு வந்து அவங்க ஹவுஸ் ஓனர்னாலும் 40 லட்ச ரூபா 50 லட்ச ரூபா போட்டு வீடு கட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து அவங்க வந்து லீஸுக்கு 5 லட்ச ரூபாய் வாங்கிட்டு உங்க கையில கொடுக்குறாங்க. நான் 50 லட்ச ரூபா போட்டு வீடு கட்டு 5 லட்ச ரூபா வாங்கிட்டு உங்க கையில கொடுக்கும்போது அதை வந்து அவங்க கண்டிப்பா அவங்க வந்து எப்படி இருக்கு, நம்ம வீடு நல்லா இருக்கா என்னன்னு வந்து அவங்க பார்க்கதான் செய்வாங்க. சோ அதுக்கெல்லாம் நம்ம சலிச்சுக்கிட்டோம்னா, அதுக்கெல்லாம் வந்து நம்ம இது பண்ணோம்னா ஒண்ணும் செய்ய முடியாது. சோ அந்த மாதிரி ஒரு சீல்ல விட்டு கொடுத்து போற விஷயங்கள் வந்து இருக்கதான் செய்யும். அது வந்து கண்டிப்பா எல்லாருக்குமே வேணும். நீங்க ஒரு தடவை கவனமா நல்ல வீடா பார்த்து செலக்ட் பண்ணி, ரொம்ப அவசரப்படாம பொறுமையா பார்த்து செலக்ட் பண்ணி போனீங்கன்னா, நீங்க எவ்வளவு வருஷம் நம்ம எந்த ஹவுஸ் ஓனருக்கும் எந்த பிரச்சனையும் கொடுக்கல, நம்ம வீடை நல்லபடியா மெயின்டைன் பண்ணிக்கிறோம், நல்லா பாத்துக்கிறோம் அப்படின்ற பட்சத்துல அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசா யாரும் கஷ்டப்படுத்துற மாதிரி தெரியல. இருக்காங்க அந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்க, இல்ல நான் சொல்லவே இல்லை, நானுமே நிறைய ஃபேஸ் பண்ணிருக்கேன். அந்த மாதிரிலாம் இருக்கு. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லாத அளவுக்கு ஒரு வீடை நல்லா கவனமா தேடி பார்த்து போயிட்டு நம்ம இந்த மாதிரி லேண்டா வாங்கி போட்டோம்னா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் கூட பெனிஃபிட் தான். ஸோ நானா இருந்தா கண்டிப்பா அந்த ஸ்டேஜ்ல இருந்தா கண்டிப்பா நான் அதுதான் பண்ணுவேன். ஸோ அதனாலதான் நான் அந்த விஷயத்த நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கோ ஒரு லைக் போட்டுருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன, நான் சொல்றது கரெக்டா அப்படின்றது மட்டும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இல்ல அப்படின்னாலும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.